ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் இவ்வளோ நாளும் சமையல் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி சமையல் இருக்காது. எனது ஹஸ்பண்டின் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு சென்னைக்கு போயிருந்தோம். அப்படியே சென்னையும் ஒரு சுற்றி வந்திருக்கோம். நம் நாட்டை பற்றிய தலைவர்களின் நினைவிடமும் இதில் வச்சுருக்கேன். நம் நாட்டு தலைவர்களை பற்றி பெருமையாக கானா பாட்டு என்னுடைய கணவர் படிச்சிருக்காங்க. எஸ்கே கிச்சன் சிஸ்டர்ஸுக்கெல்லாம் இது ஒரு விலாகாக போட்டு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு விலாகாக போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். டி நகரில் பர்ச்சேசிங்காக போயிருந்தேன். பாருங்க எவ்வளவு கூட்டமாக இருக்குது. இதுக்கு ஒரு வசனம் சொல்லலாம், மண் போட்டால் கீழே மண் விழாதுன்ட்டு. அதே மெத்தடில் தான் இருக்குது. டி நகர் பார்க்கவே தெரியுது. நெருக்கமாக போயிட்டுருக்காங்க. நமக்கு நடந்து போகிறதுக்கு கூட இடமே இல்லாமல் நல்ல நெருக்கமாக மக்கள் போயிட்டுருக்காங்க. சென்னை நகரிலே சிறப்புடன் வாழ்ந்த தலைவர்களின் நினைவாலயம், நாம் சென்று அதை பார்த்து வருவோம். சென்னை நகரிலே சிறப்புடன் வாழ்ந்த தலைவர்களின் நினைவாலயம், நாம் சென்று அதை பார்த்து வருவோம். படிக்காத மேதை, பாரில் உயர்ந்த தலைவர், கர்ம வீரர் காமராஜின் தலத்தை காணலாம். கிண்டி பார்க்கிலே அவர் துயில் இடத்திலே நினைவாலயம். ஈரோட்டு சிங்கம், வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு தந்தை பெரியாரின் நினைவாலயம். ஈரோட்டு சிங்கம், வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு தந்தை பெரியாரின் நினைவாலயம். யார் திடலிலே அவர் துயிலும் இடத்திலே நினைவாலயம், நாம் கண்டு வருவோம். சென்னை நகரிலே சிறப்புடன் வாழ்ந்த தலைவர்களின் நினைவாலயம், நாம் சென்று அதை பார்த்து வருவோம். காஞ்சி தந்த மன்னன், கனிவில் சிறந்த அண்ணன், காஞ்சி தந்த மன்னன், கனிவில் சிறந்த அண்ணன், பேரறிஞர் அண்ணாவின் நினைவாலயம். வங்க கடல் ஓரம் அவர் துயிலும் இடத்திலே நினைவாலயம். பரங்கி மலை தங்கம், பாரி வள்ளல் சிங்கம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நினைவாலயம். மெரினாவின் கரையில் நினைவாலயம், மெரினாவின் கரையில் நினைவாலயம். அண்ணாவின் தம்பி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நினைவாலயம். அண்ணாவின் தம்பி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நினைவாலயம். அண்ணாவின் தம்பி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நினைவாலயம். வங்கக்கடல் ஓரம் அவர் துயிலும் இடத்திலே, வங்கக்கடல் ஓரம் அவர் துயிலும் இடத்திலே நினைவாலயம். மக்கள் தந்த தங்கம், வீரப்பெண் சிங்கம், மக்கள் தந்த தங்கம், வீரப்பெண் சிங்கம், புரட்சி தலைவி அம்மாவின் நினைவாலயம். புரட்சி தலைவி அம்மாவின் நினைவாலயம். சென்னை நகரிலே சிறப்புடன் வாழ்ந்த தலைவர்களின் நினைவாலயம், நாம் சென்று அதை பார்த்து வருவோம். சென்னை நகரிலே சிறப்புடன் வாழ்ந்த தலைவர்களின் நினைவாலயம், நாம் சென்று அதை பார்த்து வருவோம்.
நம்ம வீட்டில் எவ்வளவு தான் பாத்திரங்கள் துணி வகைகள் இருந்தாலும் பார்க்கும்போது வாங்காமல் விடுவதே. கல்யாணம் முடிஞ்சு ஃபோட்டோஸ் எல்லாம் போஸ் கொடுத்து பிரியாணியும் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அடுத்து எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த டைமில் ஞாபகத்துக்கு நமக்கு சரவணா ஸ்டோர்ஸ் போவோம், ட்ரெயினில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோம். ட்ரெயினில் தான் இப்போ உட்காந்துருக்கோம். ட்ரெயின்லையும் ஃபஸ்ட்டு நாங்கள் போய் உட்காந்துருக்கும்போது ஆட்களே இல்லாத மாதிரி சூப்பராக இருந்து பார்க்கறதுக்கு ட்ரெயின் நல்லா இருந்து, ட்ரெயின் கிளம்பும்போது எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல, அம்புட ஆட்களுமே ஏறி உட்காந்துட்டாங்க. 15 நிமிடத்தில் சரவணா ஸ்டோர்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸில் தான் உள்ளாடி போயிட்டுருக்கோம். குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸில் தான் நிற்கிதோம். இந்த சரவணா ஸ்டோர்ஸுக்கு நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் டி நகர் தான் போவோம். சரவணா ஸ்டோர்ஸ்லேயும் அதிகமான சாப்பாடு ஃப்ரெண்டில் இருந்து, சாப்பாட்டுக்கு எங்கேயும் பஞ்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சென்னையில் இருக்குது. எங்கே போனாலும் நம்முடைய எஸ்கே கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. இங்கேயும் 5 பேர் எனக்கு வந்துட்டாங்க. நல்ல போஸ் கொடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லி கிளம்பிடலாம். பாய் பாய். குரோம்பேட்டையிலையும் போத்தீஸ் இருக்குது. இதுதான் போத்தீஸ். எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வண்டி தான், ரோடு ஃபுல்லாக போய்ட்டுருக்குது.
வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரவணாஸில் பர்ச்சேஸ் பண்ணினது நான்ஸ்டிக் தவா ஐட்டம்ஸு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கிச்சனுக்கு தேவையான ரெட் வெல்வெட் தவா செட் சரவணா ஸ்டோர்ஸில் இருந்து வாங்கினேன். 3 பொருளும் ஒரு கிளாஸ் லிட்டும் கொடுத்துருக்காங்க. 2 வருட வாரண்டி கார்டும் இருக்குது. இது வண்டர் செஃப் கம்பெனி லைஃப் கிடைக்கும் நமக்கு. அதனால தான் இந்த பொருள் விலை அதிகமாக இருந்தாலும் நல்ல உழைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஒரு தோசை தவா மட்டுமே 1200 சில்லாருவான்னு சொன்னாங்க. செட்டாக வாங்கினதுனால 2300 வருது. நம்ம கிச்சனுக்கும் தேவையான பொருள் ஆனதுனால இதை வாங்கினேன். இதுக்கு ஃப்ரீ இந்த மாதிரி சாப்பர் கொடுத்துருக்காங்க. இதுவும் வண்டர் செஃப் கம்பெனி தான். நல்ல சூப்பராக இருக்குது. பிளேடெல்லாம் நல்லா இருக்குது. இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரோப் லிட்டுமே நல்ல சூப்பராக நல்ல ஸ்மூத்தாக இழுக்கிறதுக்கு வருது. இதுவும் நம்ம கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான சாப்பர் தான். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நம்முடைய சிஸ்டர்ஸுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிடுதேன். இந்த சென்னை விளாக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விளாகின் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.